ஏரியா 51ல என்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னு அவங்க ஏன் வெளியே சொல்லாமல் இருக்காங்கன்னா, அந்த ஆராய்ச்சிகள் இன்னும் அவர்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு இன்னும் வந்து சேரல. அது வந்ததுக்கப்புறம் இந்த நெவேடான்றது முழுக்க பெரிய பாலைவனம். அது நம்ம அமெரிக்கானோடனே எல்லாம் பனி படர்ந்த பிரதேசங்களை பற்றி தான் நமக்கு கற்பனையில் வரும். நெவேடான்றது முழுக்க பாலைவனம். அந்த பாலைவன பகுதியில் கொண்டு போய் இவங்க என்ன ஆராய்ச்சி நட்சத்திர கூட்டங்களில் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்றோம்ல, அந்த நட்சத்திரத்து கூட்டத்தை வந்து ஆங்கிலத்தில் பிளைடிஸ்ம்பாங்க. அந்த பிளைடிஸ்ன்ற நட்சத்திர கூட்டத்திலேருந்து வந்த ஒரு விண்வெளி அவங்களோட ஜீன்ஸையும் இங்க இருந்த வேற ஒரு மிருகத்தோட ஜீன்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு மனித இனத்தை உருவாக்குனாங்க. அவங்க பேசிய மொழி தமிழ் அப்படின்னு பேசுறாரு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, அமெரிக்காவில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு விட்டுருவீங்க. அமெரிக்காவில் வித்தியாசமான உருவத்தில் ஒரு பறக்கும் தட்டு வந்தது, அதில் ஏலியன்கள் இருக்கலாம் என்று அறியப்படுகிறது, சந்தேகப்படப்படுகிறது அப்படின்னு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ அதுவும் ஒரு வெள்ளக்காரன் பேசியிருந்தான்னு வச்சுக்கீங்க, உடனே பார்த்துருவாங்க, உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்களா? இது எந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா, ஒரு முறை இந்த சத்தியம் தொலைக்காட்சி அதில் ஒரு இது மாதிரி வாட்ஸ்அப்பில் சுற்றிட்டு இருந்த ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு நியூஸில் சொன்னாங்க. அதாவது அவங்க சத்தியம் 6 மணிக்கு நியூஸ் ஒன்று போடுவாங்கல்ல, அந்த நியூஸ்லேயே கடைசியில் போடுறான் விறுவிறுப்பான செய்திகள். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேராசிரியர் அலெக்ஸ் கூலியார் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் அப்படின்னு போட்டான். போட்ட உடனே அவர் வந்து பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த உலகத்துக்கு பிளைடிஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. இந்த பிளைடிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதையும் நான் சேர்த்து சொன்னேன்னா இவன் பற்றியா தமிழனே இல்லைன்னு வேற நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. பிளைடிஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு நட்சத்திர கூட்டங்களில் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்றோம்ல, அந்த நட்சத்திரத்து கூட்டத்தை வந்து ஆங்கிலத்தில் பிளைடிஸ்ம்பாங்க. அந்த பிளைடிஸ்ன்ற நட்சத்திர கூட்டத்திலேருந்து வந்த ஒரு விண்வெளி கப்பல், அதிலிருந்து வந்த மனிதர்கள் இங்க வந்து இறங்கினாங்க பூமியில. அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வேறு சில மிருகங்களோடு ஆராய்ச்சி செய்து உருவாக்கிய இனம் தான் மனித இனம். அவங்களோட ஜீன்ஸையும் இங்க இருந்த வேற ஒரு மிருகத்தோட ஜீன்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு மனித இனத்தை உருவாக்குனாங்க. அவர்கள் வந்து பேசிய முதல் மொழி அந்த பிளைடிஸ்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க பேசிய மொழி, அந்த அந்நிய ஏலியன்ஸ் அவங்க பேசிய மொழி தமிழ் அப்படின்னு பேசுறாரு. உடனே இந்த வீடியோ கிளிப் எடுத்து போட்டு பேராசிரியர் அலெக்ஸ் கூலியார்ன்றாங்க. ஆக்சுவலா இந்த அலெக்ஸ் கூலியார் யாருன்னு கேட்டா கான்ஸ்பிரசி தியரிஸ்ட். அவரு இது மாதிரி பொய்க்கதையெல்லாம் பரப்புற ஆளு, அங்க அமெரிக்காவில் உள்ள பொய்க்கதை பரப்புற ஆளு. அவர் வெள்ளக்காரன் சொல்றாருன்னு எடுத்து போட்டு வெள்ளக்காரன் அவர் பேராசிரியர் ஆயிட்டாரு, அமெரிக்க பேராசிரியர் ஆயிட்டாரு. புரியுதா? பிளஸ் வந்து பிளைடிஸ், கார்த்திகை நட்சத்திர கூட்டம், முருகன் முப்பாட்டன், தமிழ் எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தியரியை கிளப்பி விட்டாங்க. முதல் கேள்வி என்னன்னா, அவங்க ரெப்டைல்ஸ்ன்னு சொல்றாரு அவரு. ரெப்டைல்ஸ்னா பல்லி, தவளை போன்ற இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்த மாதிரி இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவரே அந்த அலெக்ஸ் கூலியாரே சொல்றாரு. அது ரெப்டைல்ஸா இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியை வந்து இதே கேள்வியை நீங்க பிள்ளைங்களை வந்து அறிவியல் பூர்வமா சிந்திக்க வைக்கணும், அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கலன்னா தப்பு தப்பா புரிய ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டான். அப்ப நாகினின்னு ஒரு படம் வந்தது, ஹிந்திலேயே அதுலேயே வந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இச்சாதாரி பாம்பு. இச்சாதாரினா இச்சைனா ஆசை, தாரினா உடல் ஷேப், சரியா? இச்சாதாரினா விரும்பிய உருவத்துக்கு மாறக்கூடிய பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு வந்து ஒரு பொண்ணா மாறிடுச்சு அப்படின்னு அந்த படம் எடுத்திருந்தாங்க. என் பையன் படத்தை பார்த்து முடிச்சுட்டு கேட்டான் ஒரு கேள்வி. அப்போ அவன் 7th or 8th படிச்சுட்டு இருக்கான். அவன் கேட்டான், அப்பா பாம்பு வந்து கோல்டு பிளட்டட் அனிமல், அது ரெப்டைல்ஸு,
நம்ம மனுஷங்கள்லாம் மேமல்ஸ் வார்ம் பிளட்டட் அனிமல். ஒரு கோல்டு பிளட்டட் அனிமல் வந்து எப்படி வார்ம் பிளட்டட் அனிமலா மாற முடியும்? கோல்டு பிளட்டட் அனிமல்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுற்றுப்புற அந்த கோல்டு பிளட்டட் அனிமல்ஸுக்கு வேர்க்காது. ஏன் வேர்க்காதுன்னா, சுற்றுப்புறத்தில் என்ன உஷ்ணம் இருக்கோ அந்த உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ரத்தத்தோட உஷ்ணமும் மாறிடும். ம். புரியுதுங்களா? ஒரு தவளையை தூக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னு வச்சிங்களேன், தவளை துடிக்கவே துடிக்காது. ம். அது பாட்டு ஜாலியாக இருக்கும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது சாமி ஜாலியாக இருக்கும். செத்து போகும் கடைசியாக செத்து போகும். எதனாலன்னா அதோட ரத்தத்தோட உஷ்ணமும் இந்த increase. தண்ணியோட உஷ்ணம் ஏற ஏற அதுவும் உஷ்ணம் ஏறிக்கிட்டே போகும். மேமல்ஸுக்கு வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். நம்ம உடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட உஷ்ணம் எப்பவுமே அந்த உஷ்ணத்துல தான் இருக்கும். அந்த உஷ்ண நிலை மாறுச்சுன்னா நமக்கு உடல் நலம் இல்லாமல் வந்துடும். டெம்பரேச்சர் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. கூடனா ஃபீவர் வருதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு வார்ம் பிளட்டட் அனிமல்கிட்ட இருந்து ஒரு கோல்டு பிளட்டட் அனிமலை ஒரு கோல்டு பிளட்டட் அனிமல்ல இருந்து ஒரு வார்ம் பிளட் அனிமலை எப்படி உருவாக்க முடியும்? சயின்டிஃபிக்காவே பண்ண முடியாது. ஸோ இது போன்ற வதந்திகள் வேகமா பரவும். புரியுதுங்களா? ஒரு ஸ்பைடர்மேன் படத்துல கூட எடுத்து வச்சிருப்பாங்க, லிசார்ட் மேன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணி பல்லியோட ஜீன்ஸை வந்து மனுஷனோட ஜீன்ஸில் ஏற்றிட்டாரு. அதனால என்ன ஆகும்னா, பல்லிக்கு வந்து எப்படி உடம்பு துண்டிக்கப்பட்டா, வால் துண்டிக்கப்பட்டா மறுபடியும் வளர்ந்துருது, அது மாதிரி மனுஷனுக்கும் கையை வெட்டிட்டா மறுபடியும் கை வளர்ந்துரும் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியில் அவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் கதையாக வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பல்லியோட வால் துண்டிக்கப்பட்டா மறுபடி வளர்ந்து வருவது அது வால் கிடையாது. நம்ம வால்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வித்தியாசம் என்னன்னா, பல்லியோட வால் துண்டிக்கப்படுவதற்கு முன்னாடி பார்த்தா பல்லியால் அந்த வாலை அசைக்க முடியும். துண்டிக்கப்பட்ட பிறகு வளருது இல்ல, அந்த வாலை பல்லியால் அசைக்க முடியாது. இது சயின்ஸ். அப்போ சயின்டிஃபிக்காவே என்னன்னா, பல்லிக்கு வால் வந்து வெட்டினா மறுபடியும் முளைக்கும் அப்படிங்கிறது பொய். அதை ரெண்டாவது வளர்ந்த வால் இருக்குல்ல, அதை வெட்டினீங்கன்னா வளராது. அந்த வால் மட்டும்தான் வளரும், திரும்ப வளரும். ரெண்டாவது வளராது. ரெண்டாவது அந்த பல்லியால அந்த ரெண்டாவது வளர்ந்த வாலை அறுத்து விட முடியாது. அந்த பல்லி வாலை அறுத்து விடுறது வந்து ஒரு எவல்யூஷன்ல ஒரு தியரி. அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த வாலை கட் பண்ணி விட்டுரும். அந்த வால் துடிச்சிக்கிட்டு கிடக்கும். அதை அந்த பெரிய மிருகம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற நேரத்தில் இது தப்பிச்சு ஓடி போயிடும். அது தப்பிச்சு போகிறதுக்காக இருந்த ஒரு டெக்னிக் தான். ஸோ இது மாதிரி செய்திகள் பூரா பரவுறதுக்கு காரணம் வந்து இந்த ஏரியா 51லயே அந்த செய்தி பரவுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சஸ்பிஷன், அந்த ஒரு சந்தேகம். சந்தேகம் ஏன் விட மாட்டாங்க சார்? அதுதான் டவுட்டா இருக்கு. இப்போ நம்ம ஊர்லயுமே R&D டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. நம்ம ஆர்மிக்கு சொந்தமா R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு. பல்வேறு R&D எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்கு. ஆனா அமெரிக்காவோட இந்த 51 பகுதி மட்டும் ஏன் இவ்வளவு சஸ்பீஷியஸ்? அது காரணம் வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸான டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய செய்திகள் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டே இங்க வந்து நேவல் பேஸ்லாம் இருக்கு சென்னையில எல்லாம். நான் ஒரு தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். என்ன நிகழ்ச்சினா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்கள எல்லாரையும் சென்னைக்கு கூட்டு வந்து ஒரு 5 நாள் இங்கேயே தங்க வச்சு சென்னையில குடும்பத்தோட அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா 3 பேர், ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் கொண்டாந்து இங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு, அப்புறம் கிஷ்கிந்தா எல்லாம் கூட்டு போகிறது, இந்த நேவி பேஸ் எல்லாம் கூட்டு போய் நேவி கப்பலெல்லாம் காட்டுறது, இப்படி அவங்கள கூட்டு போவோம். அப்போது மாணவர்களை நேவியிலலாம் கூட்டு போய் காட்ட முடியும். இது அமெரிக்காலையும் உண்டு. ஆனால் அந்த பேஸில் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதனால அலோவ் பண்ண மாட்டாங்க? தற்செயலாக யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று ஃபோட்டோ எடுத்து அது எங்கேயா வெளியே போய் பரவி வேற நாடுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. அதனாலதான் அங்க இருக்க மிலிட்ரி அதிகாரிகளையே வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது கிடையாது. ஸோ இந்த ரகசியம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது அந்த நெவேடான்றது முழுக்க பெரிய பாலைவனம். அது நம்ம அமெரிக்கானோடனே எல்லாம் பனி படர்ந்த பிரதேசங்களை பற்றி தான் நமக்கு கற்பனையில வரும். நெவேடான்றது முழுக்க பாலைவனம். அது அந்த பாலைவன பகுதியில கொண்டு போய் இவங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இதே மாதிரிதான் மேன்ஹாட்டன்ல முன்னாடி இப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது.
மேன்ஹேட்டன்ல அது பேரே ப்ராஜெக்ட் மேன்ஹேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேன்ஹேட்டன் பகுதிக்கு யாரையுமே அலோவ் பண்ணாமே வச்சிருந்தாங்க. எல்லாம் அங்கே என்னவோ பண்றாங்க, ஏலியன் வருதுன்னு அப்பவும் இங்க கதையை கட்டிட்டாங்க. அப்ப அங்க நடந்துகிட்டு இருந்த ஆராய்ச்சி என்னன்னா, அணு ஆயுதத்துக்கான ஆராய்ச்சி. அங்கதான் தயாரிக்கப்பட்டது 3 குண்டு செஞ்சாங்க. ஒரு குண்டை வச்சு வெடிக்க வச்சு ஒழுங்கா வெடிக்குதான்னு டெஸ்ட் பண்ணாங்க அங்கேயே. மிச்சம் 2த்தையும் கொண்டு போய் ஜப்பான்ல போட்டாங்க. ஹிரோஷிமா, நாகசாகில 2த்தையும் போட்டாங்க. ஒன்றுக்கு ஃபேட் மேன், இன்னொன்னுக்கு லிட்டில் பாய்னு பேர் வச்சிருந்தாங்க. 3வது குண்டு வந்து டெஸ்டிங்காக அங்கேயே வெடிச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அங்க வந்து அணு ஆயுத சோதனை நடந்ததுன்னு. ஸோ இன்னைக்கு வர ஏரியா 51ல என்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னு அவங்க ஏன் வெளியே சொல்லாம இருக்காங்கன்னா, அந்த ஆராய்ச்சிகள் இன்னும் அவர்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு இன்னும் வந்து சேரல. அது வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா அது வரை நமக்கு பொழுது போகணுன்றதுனால எல்லாரும் கதை கட்டி விட்டுக்கிட்டு அங்க வந்து ஏலியன்ஸோட பாடி வச்சிருக்காங்க. அந்த பாடியை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த தகவல்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசுறாங்க, வேற்றுகிரவாசி. அதெல்லாம் பரவாயில்லப்பா. எரிக் வான் டெய்னிகன்னு ஒருத்தர் இருக்காரு. பேர் வந்து எரிக் வான் டெய்னிகன்னு பேரு. அவர் ஒரு டச்சுக்காரரு, ஜெர்மனுக்காரரு. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 புத்தகம் எழுதியிருக்கிறார். சேரியட்ஸ் ஆஃப் காட், வி ஆர் நாட் அலோன், அந்த மாதிரி இதுன்னு நிறைய ஒரு 8 புக்கு எழுதியிருக்கிறார். நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் அந்த புக்கெல்லாம் வெறி கொண்டு படிச்சிருக்கேன். சரியா? அவர் வந்து என்ன காட்டுவாருன்னா, இந்த பாருங்க இந்த கோயில் வர கோயில் சிற்பங்கள், சர்ச்சில் இருக்க சிற்பங்கள், பழங்குடி மக்களோட நடன முறை, இதெல்லாம் பாருங்க ஏலியனோட கம்பேர் ஆகுது, ஒத்து போகுது. ஒவ்வொரு புக்கும் 300 பக்கம். அதெல்லாம் படிச்சுட்டே இருப்பீங்க. ஆமா, வெறி கொண்டு படிச்சிருக்கேன் அந்த 8 புக்கையும் இங்கிலீஷ்ல. சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு இன்னொருத்தர் ரிச்சர்ட் மூனின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரின்றதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சொன்னதே என்னன்னா, கடவுள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாம் யாருமே கிடையாது, எல்லாருமே ஏலியன்ஸ் தான். அதுல நல்ல நமக்கு எக்ஸாம்பிள் வேற சொல்லுவாரு. அதுல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏலியன்ஸ் வந்து மனிதர்களை படைச்சு அவங்களுக்கு விதிமுறைகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் நீங்க மதம் நினைச்சிட்டு இருக்கீங்க, கடவுள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சா புண்ணியம், இதெல்லாம் செஞ்சா பாவம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு நாள் திரும்பி வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க சொன்ன ரூல்ஸ் படி இல்லாம இருந்தாங்கன்னா இந்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கீழே எப்படி கன்டினியூ பண்ணுவாருன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. கடைசியாக அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அவர் என்ன பண்ணுவார், அந்த பீக்கர் டெஸ்ட் டியூப்ல இருக்க எல்லாத்தையும் சிங்கில் கொட்டி கழுவிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பார். அதே மாதிரி மனிதர்கள்லாம் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து முதல்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. எல்லாரையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப மனுஷனை உருவாக்குவாங்க. அதை படிக்கும்போது அந்த சொல்கிற எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அது நம்புற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னைக்கு வர ஏரியா 51ல அஃபீஷியல் ரெக்கார்டு படி எந்த பறக்கும் தட்டும் வரல, எதுவும் வரல. ஆயுதங்கள் தான் உற்பத்தி பண்றாங்க. அங்க வந்து அட்வான்ஸான டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, டெக்னாலஜி விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா பல்வேறு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. ஒரு நல்ல டாபிக். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த 51 பகுதினா என்ன, உங்க கேள்விக்கும் உங்களோட சந்தேகத்துக்கும் பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல இன்டர்வியூ சார். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி.